ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். வானத்திலிருந்து வரும் தண்ணீர் ஒரே நிலையில்தான் உள்ளது. அது பூமியில் வந்ததும் நிறம் மாறுவதும் இல்லை, மாறுபடுவதும் இல்லை. அதே போன்று கடல் நீரும் உப்பும் கிடையாது. உப்பாக இருந்தால் மழை வெள்ளத்தில் எத்தனை நதியிலிருந்து கடலில் கலக்கிறது. ஆனால் உப்பு ஏன் மாறவில்லை? அதுதான் இறைவனுடைய அருள் என்று கூறலாம். அதே போன்று தான் வானத்தில் வரும் நீர் ஒரே சுவைதான். அதுதான் இந்த மனிதன் உண்ணும் பொருள்கள் பல சுவையாக உள்ளது. ஆனால் இயற்கை வளம் இந்த கால்நடைகளும் பறவைகளுக்கும் உண்ணும் உணவுக்கு அதுக்கு சுவை ஒன்றுதான். ஒரு மாடை எடுத்துக்கொள்வோம். ஒரு மாடு உண்ணும்போது நாம் மனிதன் வளர்க்கும் ஜீவன்களுக்கு மனிதன் உண்ணும் சில பொருள்களையும் தருகிறார். அதை உண்ட பிறகும் அது ருசிக்கு போகவில்லை. மீண்டும் அது பசுமை தான் உண்ண செய்கிறது. அது சுவை இருந்தால், அதுக்கு சுவை அந்த அறிவு ஆற்றல் இருந்தால் மீண்டும் அந்த சுவைக்குத்தான் எதிர்பார்க்குமே தவிர பசுமை உண்ணாது. இதை நன்கு உணருங்கள். அதே போன்றுதான் இந்த போதை என்பதற்கு எந்த நீர் தனியாக வருகிறது, அதே வானத்திலிருந்தான் வருகிறது. அந்த நீர் எப்படி போதையாக மாறுகிறது? மாற காரணம் என்ன? அந்த மன்னராட்சி காலத்திலும் இதே உங்கள் போல்தான் செய்தார்கள். மக்களை அவர்கள் பொருள்களை எல்லாம் வைத்துக்கொண்டு, நடமாடும் பொருள்களை சேமித்து வைத்துக்கொண்டு மக்களை கீழ்த்தரமாக நடத்தி வந்தார்கள். அதே போன்று தான் இந்த நிலைக்கும் இன்றும் நீங்கள் செய்கிறீர்கள். அதற்காகத்தான் அந்த மன்னராட்சி காலத்தில் பூமியில் இடைவெளி விரிந்திருந்தது. பசுமை காடுகளும் பசுமை இடைவெளியும் விரிந்திருந்தால் இறைவன் அனைத்தும் குழந்தைகளே அவருக்கு. ஆகினால் இடைவெளி போக மனிதர் இச்சைக்கு வழி நடத்தி வந்துவிட்டார். இன்று பூமியில் இடைவெளி மிக வேகமாக குறைந்து வருவதனால் இருப்பது 20% பசுமை காடும் பசுமை இடைவெளியும் உள்ளது. இந்த நிலையில் 80% சென்றுவிட்டதனால் இனி மக்கள் வாழ்வதற்கு பூமியில் இடைவெளி மிக குறைவாக உள்ளதனால்தான் இறைவன் கூறும் ஒரே பதில், அந்த ஆட்சி காலம் கொண்டு வந்தார். காங்கிரஸ் ஆட்சி 30 ஆண்டு காலம் ஆய்ந்தது. என்ன சாதனை படைத்தது? யாராவது உணர்ந்தீர்களா? இல்லை. மோடி இன்று வந்தார். இன்று வந்து பல நிகழ்ச்சிகள் உணர்ந்து இன்று மக்களுக்கு பல நன்மைகள் செய்து வருகிறார். அவரை குற்றம் கூறுகிறீர்கள். அவரே இல்லை என்றால் இந்த விவசாயம் இந்த நிலைக்கு வந்திருக்காது. இங்கு இந்தியாவுக்கு முதலிடம் உள்ளது விவசாயி என்று மாற தட்டி கொள்கிறார். அது யாரால் உள்ளது? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததா? இல்லை, மோடி ஆட்சியில் தான் நடக்கிறது. அதை நன்கு உணருங்கள். காரணம், நான் மோடி என்று நான் குறிப்பிடவில்லை. அங்கு இறைவன் ஆட்சி நடத்துகிறான். மத்திய சர்க்காரிடத்தில் ஆதியும் அந்தமில்லா பிறந்த இறைவன் ஆட்சி நடத்துகிறார். அங்கு அமர்ந்த இடத்தில் அவருக்கு சுயநலம் கிடையாது, அவருக்கு பிள்ளை குட்டி கிடையாது. ஆகினால் அவர் பொதுநலத்தை சிந்தித்து வாழ்கிறார். ஆனால் காங்கிரஸ் அப்படி அல்ல. ஆதி காலத்திலிருந்து இக்காலம் வரையும் அவர் வம்சம் வாழ்வதற்கே வருகிறது. வம்ச ரீதியில் வாழ்பவர்களுக்கு பொதுநலம் புரியாது. ஆகையினால் இன்று பூமியில் இடைவெளி இல்லாதனால் இறைவன் எதற்காக ஆட்சி கொண்டு வந்தார் என்றால், 5 ஆண்டு எதற்கு வைத்தார்? 5 ஆண்டு வெற்றி தோல்வி. இந்த வெற்றி தோல்வியில் வெற்றி பெற்றவன் ஆட்சி செய்யலாம், தோல்வி அடைந்தவன் மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அப்போதுதான் மக்கள் எவ்வாறு வாழ்கிறார் என்று அந்த கொடுமைகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் வேதனைகளுக்கும் அவர்களுக்கு புரிந்து மறுமுறை அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது மக்களை எவ்வாறு வழிநடத்துவது என்று சிந்தனை தெளிவாக இறைவன் தருவார். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. வெற்றி தோல்வி அடைந்தவரும் ஆட்சி செய்பவரும் பணத்தின் மோகம் கொண்டு பணத்தை எவ்வாறு திரட்டுவது என்ற நிலையில் வைத்து உங்கள் அதிகாரத்தை வைத்து மக்களை நிலை குறைந்து வாழ வைக்கும் நிலைக்கு கொண்டு வந்து தள்ளிவிட்டீர்கள். ஆகினால் இன்று பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் இறைவன் உங்களுக்கும் தண்டனை உண்டு என்ற நிலையில் கொண்டு வருகிறார். சில நாட்களிலோ, சில வாரத்திலோ, சில மாதத்திலோ நடந்தே தீரும். இது உண்மை. ஓம் சிவம். அன்பே சிவம்.